அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் விஷேட ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். இது ஒரு விஷேட கலந்துரையாடலாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு கலந்துரையாடலாக அமையப் போகின்றது. குறிப்பாக உலகளாவிய ரீதியில் இன்று நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய நெருக்கடியாக இந்த வைரஸ் தொற்று காணப்படுகின்றது. அப்படியான இந்த கொரோனா வைரஸ், அதாவது COVID-19 என்று அழைக்கப்படுகின்ற கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக அண்ணளவாக 188 நாடுகள் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஊடக அறிக்கைகளும் முக்கியமான உலக சுகாதார ஸ்தாபனமும் அங்கீகரித்து வெளியிட்டிருக்கின்ற தகவல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அதிலும் 13,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் பற்றியதான தாக்கம் தற்போது இலங்கையிலும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த கொரோனா வைரஸ் பற்றியதான இந்த பிரச்சனையின் நிமித்தம் நாங்கள் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் என்ற அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற அதேவேளை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியதும் தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நோய் தொற்று தொடர்பான முறையான அறிவும் அல்லது விழிப்புணர்வு இல்லாத பட்சத்தில் அந்த நோய் காவிகளாக மனிதர்களை மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ஒரு அரசு தொலைக்காட்சி, தாய் தொலைக்காட்சி எங்களுக்கு இருக்கின்ற அந்த பொறுப்புணர்வின் அடிப்படையில் இன்று இந்த விஷேட கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு 2 அதிதிகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கொரோனா வைரஸ் பற்றியதான 2 வேறு விடயங்கள் பற்றி பேசுவதற்கு, குறிப்பாக நாங்கள் வைத்தியத்துறை சார்ந்து, சுகாதாரத்துறை சார்ந்து நாங்கள் எப்படியான மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதனுடைய அறிகுறிகள், இவ்வாறான விடயங்களை கலந்துரையாடும் அதேவேளை இலங்கை அரசாங்கத்தினால் கொரோனா வைரஸ் தொடர்பாக நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் அவை பற்றியதாகவும் நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த விஷேட ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். அதன் அடிப்படையில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற 2 அதிதிகளையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். திருமதி டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவரை பற்றி சொல்வதானால் இவர் வைத்திய நிபுணராக, பொதுநல வைத்திய நிபுணராக சேவையாற்றுகின்றார். அதே போன்று எங்களோடு மற்றொருவர் இருக்கின்றார். இவர் திருமதி மகேஸ்வரி மஹிமதாஸ் அவர்கள். இவர் கல்வி அமைச்சரின் செயற்பாட்டு செயலாளராக சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். ஆக இந்த இருவரோடும் இன்றைய தினம் நாங்கள் கொரோனா வைரஸ் பற்றியதான சிறப்பு விஷேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க காத்திருக்கின்றோம். இருவருக்கும் முதற்கண் என் வணக்கம் அம்மன்கள். பொதுவாக உங்களிடம் முதலில் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் டாக்டர். பொதுவாகவே இந்த கொரோனா வைரஸ் பற்றியதான அறிவு, இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்பது உலகளவில் நாங்கள் அனைவரும் நன்கு அறிந்துதான் இருக்கின்றோம். ஆனாலும் அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன? ஏனென்றால் பொதுவாகவே பார்க்க போனால் தலைவலி, காய்ச்சல் இப்படியாக சொல்கின்ற அனைத்தும் எங்களுக்கு சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளாகவும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கொரோனா தொற்று இருப்பவர் ஒருவருக்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? ஒருவர் எப்படியான விளைவுகள் தன் உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கின்ற போது வைத்தியரை அணுக வேண்டும்? அதை பற்றி ஆரம்பத்தில் கூறுகின்றீர்களா? கொரோனா வைரஸ் என்ற அந்த குடும்பத்தை சேர்ந்த SARS-CoV-2 என்ற குறிப்பிட்ட வைரஸ் இந்த COVID-19 என்ற COVID-19 என்ற நோயை ஏற்படுகிறது. ஆகவே இந்த COVID-19 என்ற நோய் கூடிய குணங்குறிகள் தான். இது சாதாரணமாக காய்ச்சலுடன் ஆரம்பிக்கக்கூடும். கடும் காய்ச்சல், தலைவலி, தொண்டை நோய் இவையே முதல் முறையான குணங்குறிகளாக இருக்கின்றன. இதற்கு மேலாக சிலருக்கு தடிமல் இருக்கக்கூடும். தடிமல், தும்மல் போன்ற சாதாரணமாக தடிமல் காய்ச்சலுக்குரிய குணங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். மேலும் சிலருக்கு வயிற்றோட்டம் கூட ஏற்படக்கூடும். ஆகவே இது ஆரம்பிக்கும் பொழுது காய்ச்சலுடன் ஆரம்பிக்கிறது. பலருக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு நோயாக இருப்பதனால் பலர் இதை உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு சாதாரண நோயாக ஆரம்பிக்கக்கூடும். ஆமாம், அதேவேளை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்னவென்றால், உங்களுக்கு COVID-19 பற்றியதாக, கொரோனா வைரஸ் பற்றியதான சந்தேகங்கள் ஏதேனும் இருப்பின் நீங்கள் தொடர்பு கொண்டு, நேரடியாக தொலைபேசி வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த சந்தேகங்களை இவர்கள் எங்களுடைய அதிதிகள் மூலமாக நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு எங்களுடைய வழமையான 2 கலையக தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். 011-254545 என்பது ஒரு இலக்கம். அதே போன்று 011-205445
0054 என்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கங்கள் திரையிலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த 2 தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு அதற்கான விடைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை டாக்டர், இந்த அறிகுறிகள் பற்றி கூறியிருந்தீர்கள். இதனுடைய பரவும் தன்மை ஏனென்றால் உலக அளவில் இன்று அச்சுறுத்தலாக மாறி உலக பரம்பல் நோய், அதாவது நாங்கள் உலக அளவில் ஒட்டுமொத்தமாக 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு உலகத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடையும் நிலைக்கு மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு இந்த COVID-19 ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த நோய் மிகவும் எளிதாக பரவுகின்றது என்பதை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இதனுடைய பரவல் தன்மை இது எங்களை எப்படி பாதிக்கின்றது, அதை பற்றி கூறுங்கள் அடுத்ததாக. ஆகவே இந்த கொரோனா வைரஸ் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது, இந்த COVID-19 நோய் ஏற்பட்ட ஒருவரில் இருந்து இன்னொருவருக்கு இந்த நோய் தொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது சுவாசப்பையை பாதிக்கும் ஒரு நோய் என்றபடியால் பொதுவாக ஒருவர் இருமும் பொழுது அல்லது தும்மும் பொழுது ஏற்படும் சிறு துணிக்கைகளினால் இந்த நோய் முதலாவதாக பரவக்கூடும். எங்களுடைய சுரப்புகளிலே, அதாவது எச்சில் அல்லது எங்களுடைய மூக்கினால் ஏற்படும் சுரப்புகள், இந்த நோய்வாய்ப்படும் பொழுது வடியும் மூக்கினால் வடியும் நீர், இந்த சுரப்பிகளில் இந்த வைரஸ் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. ஆகவே நோய்வாய்ப்பட்ட ஒருவர் இருமும் பொழுது சிறு துணிக்கைகள் காற்றை சென்று அடைகின்றன. இந்த காற்றிலே இந்த வைரஸ் சிறிது நேரம் தங்கி இருக்கக்கூடும், அதாவது ஏர்போனாக தங்கி இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள் இல்லையா, காற்றில் பரவுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி. தற்போதைய ஆராய்ச்சிகளின்படி இந்த வைரஸ் அதனுடைய நீர் துணிக்கைகளுடன் சிறிது நேரம் ஏர்போனாக இருக்கக்கூடும். ஆகவே அதனால்தான் சன நெருக்கமான இடங்களிலே நாங்கள் இது அதிகமாக பரவுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சிறு துணிக்கைகள் பரப்புகள், அதாவது நாங்கள் இருக்கும் இடத்திற்கு சுத்தவர இருக்கிற பரப்புகள், பொதுவாக மேசையிலோ கதிரையிலோ அல்லது எங்களுடைய கணனியிலோ அல்லது கையடக்க தொலைபேசியில் கூட இந்த சிறு துணிக்கைகள் விழுவதனால் அந்த இந்த பரப்புகளிலே இந்த வைரஸ் அதிக நேரம் உயிருடன் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சில நாட்களுக்கு அந்த வைரஸ் உயிருடன் இருக்கிறது அந்த சிறுதுணிக்கைகளிலே. ஆகவே ஒருவர் அந்த இருமல், இந்த நோய்வாய்ப்பட்டவர் இருமி அந்த சிறுதுணிக்கைகள் ஒரு பரப்பிலே போகும் பொழுது அந்த பரப்பை தன்னுடைய கையால் தொட்டு அந்த கையை தன்னுடைய முகத்திலே, கண்ணிலே அல்லது மூக்கிலே, வாயிலே வைக்கும் பொழுது இலகுவாக அந்த வைரஸ் இன்னொருவருக்கு சென்று அடைகிறது. மூன்றாவது விதம்தான் இந்த நோய்வாய்ப்பட்டவர் பொதுவாக இருமும் பொழுது அல்லது தும்மும் பொழுது தன்னுடைய வாயை மறைத்து தும்மிவிட்டு அந்த கையை ஒரு மேசையில் அல்லது ஒரு கதவு நிலையில் அல்லது கைப்பிடியில் அல்லது ஒரு பிளேட், பீன்கான் அல்லது கோப்பை போன்ற பொருட்களை அவர் எடுக்கும் பொழுது அந்த கையிலே இருக்கிற வைரஸ் அந்த பொருட்களை சென்றடைகிறது. அந்த பொருட்களை இன்னொருவர் பாவிப்பதனால், அதாவது பீங்கான் அல்லது கோப்பை அல்லது கதவு பிடியை நாங்கள் தொட்டு திறக்கும் பொழுது அதிலிருந்த வைரஸ் எங்களுடைய உடம்பை வந்து எங்களுடைய கைகளை அடைகிறது. அந்த கையை நாங்கள் மறுபடியும் எங்களுடைய உடலிலே, அதாவது மியூகோசான்னு சொல்லுவோம், இந்த ஈரலிப்பான பரப்புகளிலே நாங்கள் வைக்கும் பொழுது, அதாவது வாய், மூக்கு, கண் பொதுவாக வைக்கும் பொழுது இந்த வைரஸ் இலகுவாக உடலை சென்று அடைகிறது. இவ்வாறாகவே இந்த நோய் தொற்றுகிறது, பரவுகிறது. அதேவேளை நாங்கள் திருமதி மகேஸ்வரி அம்மணி உங்களிடம் பேசுவதானால், இலங்கையினுடைய தற்போதைய நிலை என்னென்றால், நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் 188 நாடுகள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாக. அதில் ஒன்று இலங்கையுமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தற்போதைய நிலவரப்படி பார்க்கின்ற போது 80 பேர் இந்த நோய் தொற்றுக்கு இலக்காகி இருப்பதாக இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையில். அதிலும் 3000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்று சொன்னால், இதுவரை நாங்கள் இறப்பு என்ற எந்த ஒரு துக்ககரமான சம்பவத்தையும் இதுவரை சந்திக்கவில்லை. இருந்தபோதும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரினுடைய செயற்பாட்டு செயலாளர் என்ற அடிப்படையில் சேவையாற்றும் உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி இப்போதைய இலங்கையினுடைய நிலவரம் எப்படி இருக்கின்றது? அதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆமாம், தற்போது இலங்கையில் உள்ள நிலவரத்தின்படி எமது கொரோனா வைரஸ் இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக எமது இலங்கை அரசின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் எமது மதிப்பிற்குரிய கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் இணைந்து, அத்துடன் எமது சுகாதார அமைச்சு, முப்படைகள் அனைவரும் இணைந்து பல திட்டங்களை வகுத்து எமது உயிர் சேதங்கள் வராமல் தடுப்பதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி
பல முன்னேற்றங்களை செய்துள்ளன. இவர்கள் அனைவரும் இதை அறிந்ததே, எமது நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்ததே. முதலாவதாக நான் கூற வேண்டும், முதலாவதாக இலங்கையில் முதலாவது கொரோனா வைரஸ் நோயாளி கண்டுபிடித்து 48 மணித்தியாலத்துக்குள் எமது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் எமது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து எமது கல்வி அமைச்சர் டலஸ் அலவபெரும அவர்களும் இணைந்து முதலில் இதை தெரிந்து 48 மணித்தியாலத்துக்குள் பாடசாலைகள் அனைத்தையும் மூடுவதற்கான ஒரு செயற்பாட்டை செய்தனர். அதன் மூலமாக எமது நாட்டின் உண்மையாக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியவர்கள் மாணவர்கள். அந்த மாணவர்களின் ஒரு நன்மையை கருதி உடனடியாக பாடசாலைகள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை விடுமுறை விடுவதற்கான ஒரு செயற்றிட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது எமது நாட்டில் கிட்டத்தட்ட 44 லட்சம் மாணவர்கள் உள்ளனர். இவர்கள எதிர்காலத்தை கருதி உடனடியாக எமது கல்வி அமைச்சு பாடசாலை மாணவர்களுக்கு விடுமுறை வழங்குவதற்காக ஏற்பாடு செய்தனர். ஏற்பாடு செய்த உடனே எமது கல்வி அமைச்சருக்கு பலர் ஊடகங்களினூடாக பல விமர்சனங்களை செய்தனர். ஆனால் தற்போது எமது இலங்கை மக்களுக்கு அநேகமானோருக்கு நாம் எடுத்துள்ள இந்நடவடிக்கை எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்பது தெரிய வந்திருக்கும். உண்மை, நிச்சயமாக. ஏனென்றால் குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் உலக அளவில் பார்க்கின்ற போது சிறிய வயதினராக இருந்திருக்கின்றார்களாக. அவர்களுடைய அந்த உடல் நோய் எதிர்ப்பு சக்தி என்பதையெல்லாம் கருத்திற்கொண்டு எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கையால் குறிப்பிட்ட தொகை மாணவர்கள் அவர்கள் காவிகளாகவும் இல்லாமல் நோயாளிகளாகவும் இல்லாமல் பெரிய ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே டாக்டர், உங்களிடம் கேட்க வேண்டியது, இந்த நோய் பரவுகின்ற போதிலும், இந்த நோய் தொடர்பாக நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகின்ற போதிலும் எங்கள் மக்கள் மத்தியில் இது தொடர்பான ஒரு அசம்பந்த போக்கு என்று சொல்வதா அல்லது ஒரு அலட்சியம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. இது வெறும் காய்ச்சல் தான், இது ஒரு வைரஸ் காய்ச்சல், இது வந்தால் நாங்கள் அவ்வளவு தூரம் பயப்பட தேவையில்லை, இது எங்களை விட்டு தானாக குணமடைந்து விடும், இப்படியான ஒரு மூட நம்பிக்கை அல்லது இப்படியான சரியான புரிந்துணர்வு அற்ற மனோநிலை கூட எங்கள் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த வைரஸ் தொற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அதை பற்றி நீங்கள் கூறுங்கள். முதலாவது நாங்கள் கூற வேண்டியது, இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்ட ஒருவருக்கு 2 தொடக்கம் 14 நாள் வரைக்கும் அந்த நோய் அரும்பு காலம், அதாவது இன்குபேஷன் பீரியட் என்று சொல்லுவோம். அதாவது நோயின் குணங்குறிகள் தெரியாது, ஆனால் அவருடைய உடலிலே இந்த வைரஸ் பெறுகிறது. ஆகவே இந்த நோயரும்பு காலத்திலே கூட இவர்கள் மற்றவர்களுக்கு இந்த நோயை பரப்பக்கூடும். ஆகவே பலர் தங்களுக்கு தெரியாமலே இந்த நோயை காவி. ஆமாம், நாங்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசலாம். அதற்கு முன்பாக நாங்கள் நேரத்தை ஒரு முறை சரி பார்த்துவிட்டு நாங்கள் அது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். எங்கேயும் எப்போதும் எல்லாமே H4G. இப்பொழுது மிக பிரம்மாண்டமாய் உங்கள் அருகில். ஆமாம், நேரத்தை சரி பார்த்துவிட்டு மீண்டும் இணைந்திருக்கின்றோம் சிறப்பு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு. நாங்கள் எவ்வாறு இந்த கொரோனா தொற்று பாதிக்கின்றது மக்களை என்பது பற்றியதாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். வைத்தியர், நீங்கள் கூறிக்கொண்டிருந்தீர்கள், தொடர்ச்சியாக உங்களுக்கு. ஆகவே இந்த நோய் 14 நாளுக்கு முதலே, அதாவது குணங்குறிகள் தெரிவதற்கு முதலே 14, பொதுவாக அநேகம் பேருக்கு 5 நாட்களிலே குணங்குறிகள் தோன்றக்கூடும். ஆனால் சிலருக்கு இது நீண்டிய காலமாக இருக்கிறது. ஆகவே பொதுவாக 14 நாட்களுக்குள்ளே மற்றவர்களுக்கு இந்த நோய் தொற்றுகிறது. இந்த தொற்று காலத்துக்கு முதலாகவே அவர்கள் நோயை காவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாலே தான் அந்த நோயை காவக்கூடியவர்கள் என்று இனம் காணப்பட்டவர்கள், அதாவது குவாரண்டைன் என்று நாங்கள் சொல்லுவோம், அவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால், அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்திருந்தால் அதாவது இந்த காலகட்டத்துக்குள்ளே அவரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பலரை இதற்காக குவாரண்டைன் சென்டர்ஸிலே தனிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சில பேர்
வீடுகளில் இருக்கிறார்கள். அவர் குவாரண்டைன் சென்டருக்கு போகாமலே. ஆகவே அந்த நபர்கள் அந்த 14 நாள் காலகட்டத்தை மிகவும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இதற்கு பொது சுகாதார பரிசோதகர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வீடுகளுக்கு சென்று இவர்கள் இந்த நபர்கள் சுகமாக இருக்கிறார்களா, அவர்கள் வீட்டிலே உண்மையாக இருக்கிறார்களா என்பதை பரிசோதிக்கிறார்கள். இந்த சட்டத்திற்கு அனைவரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். இது தனிப்பட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல, இது இந்த தேசத்துக்கே ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே அந்த குவாரண்டைன் ரூல்ஸை கடைபிடிப்பதை நான் மிகவும் முக்கியமாக வலியுறுத்துவேன். இது இந்த நோய் பரம்பலின் முதல் கட்டம். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வியின் படி இந்த நோய் ஏற்பட்டவர்கள், நான் முதலே குறிப்பிட்டது போல குணங்குறிகளை அடைந்த பின்னர் பொதுவாக தொண்டை வலி, காய்ச்சல் வந்தவர்கள் 80% தன்பாட்டிலே அந்த நோய் குணமாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த நோய் வந்தவர்களே 80% எந்த விதமான சிகிச்சையும் தேவைப்படுவதில்லை. விசேஷமாக இளம் பிள்ளைகள், இளந்தாரிகள் தானாகவே அவருடைய உடம்பின் வீரியத்தினாலே இந்த நோயிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறார்கள். மற்ற 20% 15% இந்த நோய் சுவாசப்பையை சென்று அடைகிறது. அப்பொழுது நாங்கள் அதை நியூமோனியா என்று கூறுவோம். இவர்களுக்கு ஏற்படும் குணங்குறிகள் தான் மூச்செடுப்பதிலே ஏற்படும் கஷ்டம், மிக கடுமையான இருமல், கடும் காய்ச்சல், அதோடு இவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலைமையை அடைகிறார்கள். இந்த கட்டத்திலே நிச்சயம் இவர்கள் வைத்தியசாலையை அடைந்து அதுக்குரிய சிகிச்சையை கட்டாயம் எடுக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த நோய் பாரதூரமாக அடையக்கூடும். ஆகவே நாங்கள் குறிப்பிடுவது மூச்செடுக்க கஷ்டம், அதாவது மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக வைத்தியரை அணுகி இதற்குரிய பரிசோதனையை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். இல்லாட்டால் அது ஒரு பாரதூரமான நிலைமையை அடையக்கூடும். இன்னும் 5% இவ்வாறான நியூமோனியா ஏற்பட்டதன் பின்பு அதிதீவிர சிகிச்சை தேவையானவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு சில வேளையிலே செயற்கை முறையாக சுவாசத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த நோய் மிகவும் வேகமாகவும் மிகவும் பரவலாகவும் பரவுவதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே கடுமையான நோயாளிகளின் எண்ணிக்கையும் நாங்கள் எதிர்பார்ப்பது போல பல தொகையாக இருக்கக்கூடும். எங்களுடைய வைத்தியசாலைகளிலே செயற்கை சுவாசத்தை கொடுப்பதற்கு மிகவும் குறிக்கப்பட்ட வென்டிலேட்டர் என்று சொல்லுவோம், குறிக்கப்பட்ட எண்ணிக்கையுள்ள வென்டிலேட்டர்கள் தான் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது. ஆகவே பெருந்தொகையான மக்கள் இவ்வாறான கடுமையான நோய்க்கு ஏற்பட்டால் அதை எந்த நாடுகளினாலும் சமாளிக்க முடியாது. ஆகவே அதனால் தான் நாங்கள் இதை மிகவும் பாரதூரமாக எடுக்கிறோம். உண்மை. பொதுவாகவே எங்களுடைய மக்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிய தருவது வெறும் காய்ச்சல் என்ற அந்த அசம்பந்தமான போக்கில் இருக்காமல், ஏனென்று சொன்னால் நாங்கள் காவிகளாக மாறுகின்ற போது எங்களிடம் இருந்து தொற்றுபவர், அந்த நோயை பெற்றுக்கொள்பவர் ஒரு முதியவராக இருந்தால், அல்லது ஒரு கர்ப்பிணியாக இருக்கின்ற போது, அல்லது ஏதேனும் தன்னுடைய உடலில் பிரத்யேகமான நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த நிலையில் இருப்பவர், இப்படியானவர்களாக இருக்கின்ற போது அவர்களுக்கு அது நோய் உயிர் ஆபத்தை ஏற்படுத்திவிடக்கூடியதாக இருக்கும். அதனால் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அடிப்படையில் பொறுப்புடைமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றோம். நோயை நாங்களும் பெற்றுக்கொள்ளாமல் இன்னொருவருக்கும் அந்த நோயை கடத்துகின்ற ஒரு காவிகளாக மாறிவிடாமல் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் 3 வைத்தியசாலைகள் இவ்வாறான சிகிச்சை முறைகளுக்கு என்று அங்கீகரிக்கப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதேவேளை 77 தனிமைப்படுத்தும் மத்திய நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்கள் கிட்டத்தட்ட 3000 பேருக்கும் மேற்பட்டோர் இவ்வாறான கண்காணிப்பில் இருந்து வருகின்றார்கள். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு அடிப்படையில் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவர்களாக இருந்தால் தயவு செய்து உரிய வைத்தியரை நாடி உரிய சிகிச்சைகளையும் அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கின்றோம். அதேவேளை நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஊரடங்கு சட்டம் கூட நாங்கள் அமல்படுத்தி இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் மக்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது. ஏனென்றால் இதில் வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆகவே அந்த ஊரடங்கு சட்டத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் குடும்பங்கள் பலரும் புலங்குகின்ற இடங்களில் நாங்கள் இருக்கின்ற போது எப்படியான விடயங்களை பின்பற்ற வேண்டும், அதை பற்றி கூறுங்கள் டாக்டர். இந்த நோய் பரவுவது மிகவும் வேகமாக இருப்பது. ஏனென்றால் நாங்கள் இந்த பரவலை கட்டுப்படுத்துவது மிகவும் கஷ்டம். என்றால் நாங்கள் ஒரு பொருட்களை எடுப்போம், இந்த கையை கட்டாயம் ஒரு பரப்பிலே நாங்கள் வைக்க வேண்டியிருக்கும். அது எங்களுடைய நாளுக்கு நாள் வாழ்க்கையிலே ஒரு மிகவும் சாதாரணமான விஷயம்.
அது மட்டுமல்லாமல் ஒருவர் எங்களை அறியாமலே எங்களுடைய முகத்தை பல தடவை, ஒரு நிமிடத்திற்கே பல தடவை நாங்கள் எங்களுடைய முகத்தை தொடுவதை ஒரு பழக்கமாக கொண்டு விட்டோம். ஆகவே இந்த நோய் பொதுவாக நான் கூறியது போல முகத்தை தொடுவதனால், என்னுடைய கையை முகத்திலே வைப்பதனால் அதிகமாக பரவுகிறது. ஆகவே இந்த நோயை கட்டுப்படுத்துவதிலே நாங்கள் மிகவும் கருத்தாக இருக்க வேண்டும். நான் குறிப்பிடுவது பொது சுகாதார பழக்க வழக்கங்களை நாங்கள் மிகவும் கண்டிப்புடன் கடைபிடித்தால் இந்த நோயை நாங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் உதவி செய்யலாம். நாங்கள் குடிமக்களாக இதுக்கு நாங்கள் ஒரு பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே எல்லாரும் நாங்கள் சில வழியில் யோசிப்போம், இதை நான் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, பொதுவாக மற்றவர்கள் செய்தால் போதும் என்ற ஒரு கருத்து மக்களிடையே இருக்கிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் பொது சுகாதார பழக்க வழக்கங்களை இந்த நேரத்திலே கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய கைகளை அடிக்கடி கழுவுவது நல்லதுன்னு சொல்லி இப்பொழுது நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். இந்த நோய் பரவல் இருக்கும் காலத்திலே மிகவும் முக்கியமாக நாங்கள் இந்த கையை ஒரு பரப்புகளை, ஒரு சந்தேகத்துக்குரிய பரப்புகளை நாங்கள் தொட்டுவிட்டு முகத்திலே வைக்காமல் இந்த கையை ஓடும் நீரிலே சவட்காரம் போட்டு நாங்கள் அதை கழுவிக்கொள்வது நல்லது. ஓடும் நீர் என்று நான் குறிப்பிடுவது மிகவும் முக்கியம். ஆகவே நாங்கள் ஒரு டப்பிலே அல்லது தண்ணியை ஊற்றி கையை கழுவி சவட்காரத்தை போட்டு அதற்குரிய சகல பரப்புகளிலும் சவட்காரத்தை போட்டு மீண்டும் ஓடும் நீரிலே கையை சாதாரணமாக கழுவிக்கொள்ள வேண்டும். அப்படி அல்லாவிட்டால் இந்த ஆல்கஹால் கிருமி நீக்கி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அது பொதுவாக நீங்கள் வைத்தியசாலைகளிலே கண்டிருப்பீர்கள். ஆல்கஹால் கிருமி நீக்கியால் எங்களுடைய கையை நாங்கள் கழுவிக்கொள்ளலாம், துடைத்து கொள்ளலாம். அந்த விதமாக இந்த கிருமியை நாங்கள் எங்களுடைய கையிலே இருந்து அகற்றி கொள்ளலாம். மற்றது நாங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மிகவும் முக்கியமாக அவர்கள் சாதாரணமாக இருமும் பொழுதும் தும்மும் பொழுதும் கைக்குட்டையால் அல்லது ஒரு டிஷ்யூவால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு இருமுவதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எங்களை சுற்றவரை இருக்கிறவர்களுக்கு நாங்கள் இந்த நோயை இலகுவாக பரப்பி விடுவோம். இந்த காலகட்டத்திலே நாங்கள் முக்கியமாக குறிப்பிடுவது சன நெருக்கடியை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். இருவருக்கு இடையிலே இருக்கிற இடைவெளி 1.5 மீட்டர் இருப்பதனால் நாங்கள் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம். இது நாங்கள் பழக்க வழக்கத்திலே செய்வது கஷ்டம். ஆனால் இதை ஒரு மிக முக்கியமான கருத்தாக நாங்கள் கடைபிடித்தால் இதை இலகுவாக நாங்கள் பழகி கொள்ளலாம். நாங்கள் உணவு உண்ணும் பொழுதும் அல்லது சமைக்கும் பொழுதும் நிச்சயமாக கைகளை சவட்காரம் போட்டு கழுவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறான பழக்கங்கள் பொது சுகாதார பழக்கங்கள் என்று நாங்கள் கூறுவோம். இதை கடைபிடிப்பதனால் இந்த நோயை ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறப்பு. அதேவேளை மணி, உங்களிடம் கேட்க வேண்டும். பொதுவாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் முதற்கட்டமாக ஆரம்பத்திலேயே பாடசாலைகளை நாங்கள் கல்வி செயற்பாடுகளை இடைநிறுத்தியதன் மூலமாக அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நோய் பரம்பலை தடுத்திருந்தோம் என்பதாக. அது தவிர்த்து இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வேறு என்னென்ன? ஏனென்றால் விமான போக்குவரத்துகள் ஆகட்டும், ஏனைய பல்வேறு விடயங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று வரை ஊரடங்கு உத்தரவுகள் கூட பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதன் அடிப்படையில். ஆகவே இலங்கை அரசாங்கத்தினால் மக்களுடைய நன்மை கருதி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியதாக நீங்கள் எடுத்துரையுங்கள். தற்போது இன்றைக்கு கூட ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வந்தது. கப்பல் சேவைகளும் விமான சேவைகளும் முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்று. இப்படியாக நான் முதலில் ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எவ்வளவு மக்களை பாதுகாக்க எடுக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கின்றதோ அவ்வளவு வழிமுறைகளையும் நாங்கள் கடைபிடித்திருக்கின்றோம். இதற்காக எமது பொதுமக்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பை முழுவதாக அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டும். ஆமாம், இதை நாங்கள் முக்கியமாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம், ஊரடங்கு சட்டம் என்ற வகையில் நேற்று அமுல்படுத்தப்பட்டிருக்கும் நேரத்தில் பல வாலிபர்கள், பல மக்கள் அனைவருமே பாதைகளில் நின்று மதுபானங்களை அறிந்து கொண்டு மற்றும் பாதைகளில் விளையாடி கொண்டு இப்படியான செயற்பாடுகளை செய்வதற்காக அல்ல ஊரடங்கு சட்டம் என்றது அமலுக்கு வந்தது. உண்மைதான். ஏனென்றால் இன்றைய அளவில் பார்க்க போனால் 338 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஊரடங்கு நேரத்தில் வெளியில் தெரிந்ததற்காக. ஆகவே அது மிகவும் ஒரு அதிகப்படியான தொகை அல்லவா? நிச்சயமாக. இப்படியாக செய்யும் பொழுது அரசாங்கம் என்ற ரீதியில் மட்டும் எமது நோயை கட்டுப்படுத்துவதற்காக பல நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக நோய் பரவுவதை
நாம் பூரணமாக நிறுத்திவிட முடியாது. ஆகவே பொதுமக்களாகிய நாங்கள் நிச்சயமாக எமது ஒத்துழைப்பை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும். நாம் கப்பல்களை நிறுத்துவதோ, கப்பல்கள் எமது நாட்டுக்கு வந்து கப்பல் செயற்பாடுகளை நிறுத்துவதோ, விமானங்கள் வருவதை நிறுத்தி விடுவதோ, அல்லது பல வெளிநாட்டவர்கள் எமது நாட்டிற்கு வருவதை தளர்த்தி விடுவதோ, இப்படியான செயற்பாடுகள் மட்டுமல்லாமல் நாம் எமது பொதுமக்களிடம்தான் அதிகளவான ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம். பொதுவாக ஒரு அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், நாங்கள் அவரை இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பேசக்கூடியதாக இருக்கும். வணக்கம். வணக்கம். அப்துல் அஹத் கேட்கிறேன். சொல்லுங்க. இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போற நான் A-level எக்ஸாம். இந்த கல்வி நடவடிக்கைகளை இந்த நிறுத்தி வைக்கிறதால எங்க எக்ஸாமுக்கு பாதிப்பு ஏற்படுமா? அம்மாணி, உங்களிடம் தான். தற்பொழுது வரைக்கும் A-level பரீட்சையை பிற்போடுவதற்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. இதற்கான பதிலை COVID-19 தான் பதில் சொல்ல வேண்டும். தற்போது வரைக்கும் A-level பரீட்சையை பிற்போடுவதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆமாம், பொதுவாகவே எங்களுடைய கல்வி செயற்பாடுகள் இன்றைய நிலையில் ஸ்தம்பிதம் அடைந்து காணப்படுகின்றது. ஆகவே ஒரு கல்வி அமைச்சில் நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள் என்ற அடிப்படையில் நானும் அதை கேட்க வேண்டும் என்ற தயார் நிலையில் தான் இருந்தேன். ஏனென்றால் அநேகமான பரீட்சைகள் இடம்பெறாமல் இருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் பொது பரீட்சைகளுக்காக மாணவர்கள் தயார்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் கல்வி செயற்பாடுகளுக்காக எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதை பற்றி கூறுவது பொறுத்து. அதை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது கல்வி செயற்பாடுகளுக்கு பாடசாலை விடுமுறை காலத்தில் மாணவர் வீட்டில் இருக்கும் சிறார்களுக்கு கல்வி நடவடிக்கைகளை கைவிடாமல் தொடர்வதற்காக நாங்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழி மூலமான தரம் 1 முதல் 5 வரை வகுப்பு வரையான மாணவர்களுக்கு விசேட பாடப்பரப்பு உள்ள வினாத்தாள்கள், மாதிரி வினாத்தாள்கள், பயிற்சிகள் ஆகியவற்றை விசேட இணையதளத்துக்கூடாக சென்று அதை பிரவேசித்து அதை அணுகி வீட்டிலிருந்தே கல்வி கற்கும் பல செயற்முறைகளை நாம் புதிய நடவடிக்கைகளாக எடுத்துள்ளோம். அதாவது மாணவர்கள் www.e-takshalawa.moe.government.lk என்ற இணையதளத்தினூடாக சென்று மாணவர்கள் தனது பரீட்சை வினாத்தாள்களை மற்றும் இன்னும் மாதிரி வினாத்தாள்கள் போன்ற பலவற்றை டவுன்லோட் செய்து வீட்டிலிருந்தே கல்வி செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக நாம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். ஆமாம், மீண்டும் ஒரு முறை அந்த வலைத்தள முகவரியை கொடுத்து விட்டால் உதவியாக இருக்கும். ஆமாம், www.e-takshalawa.moe.gov.lk என்ற முகவரியினூடாக என்ற இணையதளத்திற்கு சென்று நீங்கள் உங்கள் மாதிரி வினாத்தாள்களை வீட்டிலிருந்தே செய்து பார்க்கக்கூடிய வசதிகளை செய்துள்ளோம். முதலாம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை. அது மட்டுமல்ல, பெரிய வகுப்புகளுக்காக 6ஆம் ஆண்டு முதல் 13ஆம் ஆண்டு வரையான மாணவர்களுக்கும் இவ்வசதிகளை செய்துள்ளோம். ஆகவே மாணவர்கள் வீட்டிலிருந்து இந்த செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றன. அதேவேளை இந்த வலைத்தளத்தினூடாக இவர்கள் இவ்வாறான மாதிரிகளை பெற்றுக்கொள்கின்ற போது மொழி மூலம் இவ்வாறான மொழி மூலங்கள் 3 மொழிகளிலும் கிடைக்கின்றன. சிங்களம், தமிழ், ஆங்கிலம் 3 மொழிகளிலும் இதனை டவுன்லோட் செய்து படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பான ஒரு ஏற்பாடு. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோருக்கும் அது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஏனென்றால் முற்றுமுழுதாக கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்து வீட்டில் பிள்ளைகள் முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் அவர்களுக்கு சொல்லியும் புரிய வைக்க முடியாது, ஏன் வெளியில் செல்ல முடியாது, ஏன் எங்களால் அழைத்து செல்ல முடியாது என்று. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு கற்றல் செயற்பாடுகளுக்காக இலங்கையினுடைய கல்வி அமைச்சினால் இவ்வாறான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் இன்றைய அளவில் அனைவருக்கும் இலகுவாக எங்கள்
அவர்களால் மின்னஞ்சல் அல்லது வலைத்தளம் மூலமாக அணுகுவது என்பது அவ்வளவு பெரிய சிரமமான காரியம் இல்லை. ஆகவே இலகுவாக உங்களால் அதை அணுக முடியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கான அந்த கல்வி செயற்பாடுகளுக்காக இவ்வாறான விடயங்களை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்வதானாலும் செய்து கொண்டு அதை நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். நீங்கள் நேரடியாக எங்களோடு தொலைபேசியூடாக இணைந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் கொரோனா தொற்று தொடர்பான அல்லது இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் தொடர்பான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கான தொலைபேசி இலக்கங்கள் 011-2054-545, அதே போன்று மற்ற இலக்கம் 011-2054454. இந்த 2 தொலைபேசி இலக்கங்கள் வாயிலாகவும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பேசக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் டாக்டர் உங்களிடம் கேட்க வேண்டியது, பொதுவாக இந்த கொரோனா தொற்று பற்றியதான தேடலில் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம், இது 2 கட்டங்களாக இருக்கின்றன. முதல் கட்டத்தில் தொண்டை வரை அதனுடைய பாதிப்பு இருக்கின்றது. 2வது கட்டத்தில் அது எப்போது நுரையீரலுக்கு செல்கின்றதோ அப்போது அதனுடைய வீரியம் அதிகமாகின்றது, பாதிப்பு அதிகமாகின்றது என்பதாக. ஆகவே இந்த முதலாம் கட்டம் என்பது எப்போது வரை இருக்கின்றது? ஒருவருக்கு நுரையீரலுக்கு சென்று தாக்குவதற்கான கால அவகாசம் என்பது இந்த முதலாம் கட்டத்தில் இருந்து எவ்வளவு காலம் எடுக்கின்றது? அதற்கு நடுவில் எப்படியான சிகிச்சை முறைகளை நாங்கள் மேற்கொண்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும்? அதை பற்றி கூறுங்கள். இந்த நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு பொதுவாக 4-5 நாட்களிலே தடிமல் அல்லது காய்ச்சல் அல்லது தொண்டை நோய் போன்ற குணங்குறிகள் ஏற்படுகின்றன. சராசரியாக 12 நாட்கள் 10-12 நாட்களுக்கு கூட இடையிலே இவர்களுக்கு இந்த மூச்சு எடுப்பதில் கஷ்டம் ஏற்படக்கூடும். இந்த நிலைமை ஏற்பட்டு இது நீடித்து சில வேளைகளிலே இது வைரஸ், நாங்கள் அறிவோம் இது வைரஸினால் ஏற்படும் நோய், இவர்களுக்கு பாக்டீரியா தொற்று கூட இந்த நுரையீரலிலே ஏற்படுகிறது. ஆகவே அவர்களுடைய நிலைமை மேலும் கடுமையாக போகும். ஆகவே சில பேருக்கு அந்த உடம்பில் ஏற்படும் ஒரு எதிர்ப்பு சக்தி மிகவும் அதிகமாக ஏற்படுவதனால், நாங்கள் சைட்டோகைன்ஸ் போன்ற கெமிக்கல் எங்களுடைய உடம்பில் இருப்பதை நாங்கள் அறிவோம். அவ்வாறான சைட்டோகைன்கள் மிகவும் அதிகமாக சுரந்து இந்த நோயை எதிர்க்க விளைவதனால் அந்த கடுமை எங்கள் உடம்பை பாதிக்கிறது. ஆகவே இவர்களுக்கு இந்த நுரையீரலிலே மிகவும் அதிகமான அழற்சி ஏற்படுவதனால் அவர்கள் இந்த நோயின் மிகவும் கடுமையான ஒரு நிலையை அடைகிறார்கள். இவ்வாறானவர்களை நான் முதல் சொன்னது போல அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அநேகம் செய்ய வேண்டி வருகிறது. ஆனாலும் இது ஒரு புதிய நோய். ஆகவே வைத்தியர்களுக்கும் இந்த நோயை அதிகம் தெரியாது. இப்பொழுதுதான் எங்களுடைய ஆராய்ச்சிகள் தொடங்கி கொண்டு போகின்றன. ஆகவே இதற்கு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை இதுவரைக்கும் முற்றுமுழுதாக கண்டுபிடிக்கவில்லை. பல இரசாயன பதார்த்தங்களை அவர்கள் பரிசோதனை மூலம் அறிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கும் சிகிச்சை ஒரு பரீட்சார்த்த சிகிச்சை முறையாகவே இருக்கிறது. பல நாடுகளிலும், வளர்ந்த நாடுகளிலும் வளர்முக நாடுகளிலும் கூட ஒரு பரீட்சார்த்த சிகிச்சை முறை தான் இருக்கிறது. அதனால் தான் இந்த நோய் ஒரு பயங்கரமான நோய் என்று எல்லாரும் கருதுகிறோம். எங்களுக்கு இதிலே ஒரு அழைப்பில் ஒருவர் இருக்கின்றாராம், இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். வணக்கம். அழைப்பில் இருந்தவர் அழைப்பை விட்டு சென்று விட்டார். சரி, நீங்கள் உங்கள் கருத்தை தொடர்ந்து முன்வையுங்கள் மணி. ஆகவே இது ஒரு புது நோயாக இருப்பதனால் எங்களுக்கு அதிகம் இதிலே பரிச்சயம் இல்லை. ஸோ அதனால் வைத்தியர்களும் இதை குறித்து மிகவும் ஒரு சந்தேகக்குரிய நிலையிலே தான் இதை சிகிச்சை செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த நோய் தொற்று ஏற்பட்டு மிகவும் கடுமையான நோய்க்கு உட்படுபவர்கள் பொதுவாக மதிய வயதிற்கும், அதாவது மிடில் ஏஜுக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மற்றும் அதிக நோய்கள் இருக்கக்கூடும். உதாரணமாக நீரிழிவு நோய் அல்லது இருதய நோய், சுவாசப்பை சம்பந்தமான நோய்கள், உதாரணமாக ஆஸ்மா போன்ற நோய்கள், அல்லது சிறுநீரகம் சம்பந்தமான நோய், ஈரல் சம்பந்தமான நோய், இவ்வாறாக பல வேறு நோய்கள் இருக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் புற்றுநோய் உள்ளவர்கள், அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் சிகிச்சைகளினால் அவர்களுடைய உடம்பில் இருக்கும் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறான நோயாளிகள் அவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படும் பொழுது
அது அவர்களை மிகவும் அதிகமாக பாதிக்கிறது. ஆகவே பொதுமக்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். இவ்வாறானவர்கள் இருக்கும் வீடுகளிலே ஒரு நோய் ஏற்பட்டால், ஒரு நோயாளி ஒருவர் இருந்தால் அவர் தன்னை மிகவும் கவனமாக தனிமைப்படுத்த வேண்டும். அது செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே அந்த தனிமைப்படுத்துதல் மிகவும் முக்கியம். நோய்வாய்ப்பட்ட ஒருவர் தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியம் என்று நான் கூறுவேன். வீட்டிலே ஒருவருக்கு ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்படுவது மிகவும் இலகுவாக ஏற்படுகிறது. ஏனென்றால் எவ்வளவுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு இதை கடைப்பிடித்தாலும் அது ஏதோ ஒரு விதமாக இந்த கைகளினால் ஏற்படும் தொற்றினால் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே நோயாளியை தனிமைப்படுத்துவது மட்டுமல்லாமல் வீட்டில் மற்றவர்கள் சுகாதார முறைகளை மிகவும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். அதேவேளை நான் ஒரு சந்தேகத்தை கேட்க வேண்டும். பொதுவாக நாங்கள் அறிகுறிகள் என்று சொல்லுகின்ற போது தலைவலி, இருமல், தொடர்ச்சியான இருமல், தொண்டை வலி, களைப்பு, காய்ச்சல் இப்படி அனைத்தையும் கூறுகின்றோம். உண்மையிலேயே ஒரு கொரோனா தொற்று இருப்பவருக்கு இவை அத்தனையும் இருக்குமா அல்லது இதில் ஏதேனும் 1-2 மாத்திரம் இருக்குமா? அதை பற்றியதாக கேட்க வேண்டும். ஏனென்றால் சிலருக்கு தொடர்ச்சியாக இருமல் மாத்திரம் அவ்வப்போது இருக்கும், ஆனால் அவரிடம் வேறு எந்த அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கக்கூடும். ஆகவே அதை பற்றி கூறுங்கள் நீங்கள். ஆகவே நாங்கள் அதை கிளினிக்கல் சிச்சுவேஷன் சொல்லுவோம். நோய் தொற்று ஏற்பட்ட ஒருவருடன் தொடர்புடைய ஒருவர், அவருக்கு தொண்டை வலி அல்லது காய்ச்சல் அல்லது தடிமல் ஏற்பட்டால் இதை குறித்து நாங்கள் சந்தேகிக்க வேண்டும். அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வந்து நின்ற வீட்டிலே மற்றவர்களுக்கு புதிதாக இவ்வாறான ஒரு நோய் ஆரம்பித்தால் நாங்கள் அதை நிச்சயமாக சந்தேகத்துக்குரிய ஒரு நோயாக கருத்தில் கொள்ளலாம். பொதுவாக காய்ச்சல், தொண்டை வலி ரெண்டும் இணைந்திருந்தால் நாங்கள் அதை சந்தேகத்துடன் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் இது சாதாரணமான ஒரு தடிமல் காய்ச்சலுடைய நோயாக இருக்கலாம், அல்லது இது வேறு ஒரு வைரஸினால் ஏற்பட்ட ஒரு நோயாக இருக்கலாம், COVID-19 என்ற நோயாகவும் இருக்கலாம். ஆகவே சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக பல சிகிச்சை தளங்கள் இருக்கின்றன, அவற்றிலே அவர்கள் இதை பரிசோதிக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல நாட்டில் பரவலாக எல்லா இடங்களிலும் இவ்வாறான சென்டர்ஸ் இருக்கிறது, நிறைய இடங்கள் இருக்கின்றன. அதில் போய் எங்களை சோதித்துக் கொள்ளலாம். ஆகவே பாசிட்டிவ் என்று அந்த பரீட்சையிலே பாசிட்டிவ் என்று கண்டவர்களை நிச்சயம் அரசாங்கம் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. சரி, அதேவேளை அம்மணி உங்களிடம் கேட்க வேண்டும். பொதுவாக மக்களுடைய பங்களிப்பு நீங்கள் ஏலவையும் கூறியிருந்தீர்கள். ஏனென்றால் அரசாங்கம் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அத்தனையும் நமக்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள். ஆனால் மக்களுடைய அந்த புரிந்துணர்வு என்பதும் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பதும் மிக முக்கியமாக இருக்கின்றது. வெற்றிகரமாக இந்த திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து ஒரு நல்ல பெறுவற்றை பெற்றுக்கொண்டு கூடிய விரைவில் நாங்கள் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பு என்பது எப்படியாக தேவைப்படுகின்றது? இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகளில் மக்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு தூரம் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது? இதை பற்றி பேச வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த கேள்விக்கு நாங்கள் செல்லலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யாருங்க? நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து. ஆமாம், நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து பேசாமல் தொலைபேசி ஊடகங்களோடு கேட்டு பேசினீர்கள். ஆனால் உரையாடுவது இலக்காக இருக்கு என்றால் வெள்ளிக்கிழமை சோவி போட்டோன்னு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் ஒரே முண்டி அடிப்பிச்சு நாங்கள். அதே மாதிரி இப்ப நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எடுத்த அப்புறம் ஒரே முண்டி அடிப்பு வரும். அது தடுக்கிறதுக்கு வழிமுறை வீடு வீட தாம வழங்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு ஒழுங்குமுறை இல்லையோ? சரி, இது தொடர்பாக பதில் சொல்வதானால் நீங்கள் சொல்லுங்க. இருவரும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதற்கு பதில். நிச்சயமாக அரசாங்கம் அநேகமான வழிகளில் பொதுமக்கள் தங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் செய்துள்ளன. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஊரடங்கு சட்டம் அமலுக்குள்ளது. இதை நாம் எதிர்வரும் தினங்கள் 6 மணிக்கு இதை தளர்த்துவதாக நாம் நிச்சயம் தீர்மானித்துள்ளோம். இதன் போது பொதுமக்கள் அதிகளவு ஒன்று கூடாமல், அதாவது எமது வைத்தியர் கூறியது போல் பொது இடங்களுக்கு செல்லும் போது அல்லது சந்தைக்கு செல்லும் போது ஒருவரிடம் இன்னொருவர் இருக்கும் போது ஒரு 10 மீட்டர்
தூரத்தையாவது நாம் மெயின் 10 மீட்டர் அளவு தூரத்தை வைத்து 10 அடி தூரத்தை வைத்து நாம் அதை தூரத்தை நாம் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். அத்துடன் பொதுமக்கள் பாதுகாத்து கொள்வது என்பது பற்றி முன்னரே அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது சன நெரிசல்கள் காணப்படும் இடங்களில் ஒருவரிடமிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 10 மீட்டர் அளவு தூரத்தை 1 மீட்டர் அளவு தூரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அத்துடன் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு வரும் என்ற நம்பிக்கையில் எமது மக்கள் சன நெரிசல்களுடன் சென்று அப்பொருட்களை வாங்குவதற்காக அடிப்பிடிப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். உண்மை. அப்படியான அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை எமது சுகாதார அமைச்சு எமது அரசாங்கம் உறுதி கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் மக்கள் தேவையற்ற முறையில் பதற்றப்பட அவசியமில்லை என்பதுதான் எனது கருத்து. ஆமாம், அதேவேளை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துவது, வீட்டில் இருந்து நீங்கள் ஏதேனும் பொருட்கள் வாங்குவதற்கு நாளை ஊரடங்கு சட்டம் சில பகுதிகளுக்கு தளர்த்தப்படுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணம், அது மாத்திரமல்லாமல் வட மாகாணத்தை பொறுத்தவரையில் ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக நீடிக்கப்படுவதாகத்தான் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பிற்பாடும் உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் வெளியேறி சென்று ஏதேனும் பொருட்கள் மரபு அல்லது தனிப்பட்ட ஏதேனும் காரியங்களில் ஈடுபட வேண்டுமானால் ஒருவர் மாத்திரம் செல்லுங்கள், அதுவும் அதிக அளவிலான மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதை ஆரம்பகட்ட நடவடிக்கையாக எடுத்து விடுங்கள். ஏனென்றால் தொடர்ச்சியாக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அடுத்த கட்டமாக முக்கியமாக பேச வேண்டிய விடயம் டாக்டர், இந்த COVID-19 எப்போது உயிர்கொல்லியாக மாறுகின்றது என்பது. ஏனென்றால் இத்தாலியை பொறுத்தவரையில் இன்றைய தினம் 5000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கின்றார்கள் இன்று வரையான நிலையில். நோய் ஆரம்பித்த சீனாவில் கூட இவ்வளவு தூரம் மோசமான உயிர் சேதம் இருக்கவில்லை. அங்கு 3800 அளவில் தான் உயிர் ஆபத்துக்கள் இருந்தன. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது 13000 தொட்டு இருக்கின்றது இன்றைய அளவில் உயிரிழப்புகள். அந்த அடிப்படையில் COVID-19 எப்போது உயிர்கொல்லியாக மாறுகின்றது, இது யாருக்கெல்லாம் உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற அந்த தரப்புகள் யாராக இருக்கின்றார்கள், அதை பற்றி கூறுங்கள். நான் முன்பே கூறியது போல பொதுவாக மிடில் ஏஜ், அதாவது மதிய வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது அதிகம் வீரியமாக ஏற்படுகிறது. இதை நாங்கள் கூற முடியாது யாருக்கு இது அதிகம் வீரியமாக வரலாம் என்று. இது தனிப்பட்ட நபர்களின் உடல் எவ்வாறு இந்த வைரஸை எதிர்நோக்குகிறது என்பதில் தங்கியிருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுடைய உடல் அதற்கு கொடுக்கும் எதிர்ப்பில் தங்கியிருக்கிறது. பொதுவாக நான் கூறியது போல 5% மிக வீரியமான நோய்க்கு உட்பட்டு 2 தொடக்கம் 3% இது இறப்பை ஏற்படுத்துகிறது. நாங்கள் இது மற்ற கொரோனா வைரஸ், அதாவது எங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயம் உள்ள சாஸ் வைரஸ் அல்லது MERS வைரஸ்ன்னு சொல்லி முதல் கடந்த காலங்களில் ஏற்பட்ட 2 வைரஸ், அதன் இறப்பு வீதம் இன்னும் அதிகமாக இருந்ததை நாங்கள் காணுகிறோம். இந்த முறை ஏற்பட்ட இந்த கோவிட் என்ற வருத்தத்திலே ஏற்படும் இறப்பு வீதம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் பார்க்கும் பொழுது உலகளாவிய விதத்திலே இது வந்தபடியினால் அது 2 தொடக்கம் 3% என்பது ஒரு பெரிய எண்ணிக்கையாக மாறிவிட்டது. எங்களால் கூற முடியாது யாருக்கு இது ஏற்படும் என்று சொல்லி. இந்த மோசமான கட்டம் யாருக்கும் ஏற்படலாம். ஆகவே அதுதான் நாங்கள் இதை தடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பொருளாதார ரீதியாக எங்களுடைய நாடு பாதிக்கப்பட்டாலும் கூட இந்த நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதனால் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருக்கிறது. அதேவேளை சிகிச்சை முறைகள் பற்றி பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் எப்படியாக சிகிச்சை வழங்கப்படுகின்றது, இந்த நோய் தொற்றுக்கு இலக்கானவர்களுக்கு எவ்வாறான சிகிச்சைகள் வழங்கி அவர்கள் குணமடைகின்றார்கள், அதேவேளை 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுபவர்களுக்கு அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஏதேனும் சிகிச்சைகள் இருக்கின்றனவா அல்லது பரிசோதனைகள் அவர்களை கண்காணிப்பில் இருக்கின்ற போது ஏதேனும் இரத்த மாதிரிகள் அப்படி ஏதேனும் ஒரு பரிசோதனை முறைகள், இப்படி சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் நிறைய பொதுமக்களிடம் இருக்கக்கூடும். ஆகவே அது தொடர்பான உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். முதலாவதாக நான் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை கூறுகிறேன். இவ்வாறானவர்கள், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது இந்த நோயோடு உள்ளவர்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு 14 நாட்கள் இவர்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
இந்த காலகட்டத்திலே ஏதாவது பொதுவாக காய்ச்சல் ஏதாவது ஒரு குணம் குறி ஏற்படுகிறதா என்பதை மிகவும் அவதானிக்கிறார்கள். ஆகவே காய்ச்சல் அல்லது ஏதாவது ஒரு குணம் குறி ஏற்பட்டால் இவர்களுக்கு இந்த COVID-19 நோய்க்குரிய பரிசோதனையை செய்கிறார்கள். இந்த பரிசோதனை பொதுவாக மூக்கிலிருந்து அல்லது தொண்டையிலிருந்து ஏற்படும் சுரப்புகளிலே ஒரு ஸ்வாப் என்று சொல்லுவோம், அதை துடைத்து எடுத்து அதில் இருக்கும் அந்த சுரப்பியிலே இருக்கும் வைரஸ் துணிக்கைகளை பரிசோதனை மூலம் அறிந்து கொள்ளும் PCR என்ற டெஸ்டின் மூலமாக செய்கிறார்கள். ஆகவே இந்த டெஸ்டின் முடிவு வருவதற்கு ஒரு நாளாவது எடுக்கும். அந்த நிலைமையிலே இவரை தனிமைப்படுத்தி அந்த ரிப்போர்ட் வந்து அது பாசிட்டிவாக வந்தால் அவரை இந்த விசேஷ சிகிச்சை நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கும் நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். மற்றும்படி இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு சாதாரணமாக நான் கூறியதுபடி 80% இது ஒரு கடுமையான நோயை ஏற்படுத்துவதில்லை. இவர்களுக்குரிய சிகிச்சை முறை அவர்களுக்கு ஏற்பட்டு உடம்பில் இருக்கும் குணம் குறிகளை அவதானித்து அதற்குரிய பிரத்யேக சிகிச்சை கொடுப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஆராய்ச்சிகளின் முடிவாக இருக்கும் மருந்துகளை தேர்ந்தெடுத்து அரசாங்கம் அவர்களுக்கு அதை கொடுக்கிறது. ஆனால் மிச்சம் 20% இந்த கடுமையான கட்டத்திற்கு போனவர்களுக்கு பலவிதமான சிகிச்சைகள் கூறப்படுகிறது ஆராய்ச்சிகளின் முடிவாக. ஆனாலும் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படியாதபடியால் இது பொதுவாக இன்னும் ஒரு ஆராய்ச்சி நிலைமையிலே இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கூறலாம். எங்களுடைய நாட்டிலே இவ்வாறான கடுமையான நிலைமைக்கு போனவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, ஒரு நல்ல விஷயம். அதோடு இறந்தவர்களின் எண்ணிக்கையும் 0 இருக்கிறது, அதுவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் பொறுமையாக இருந்து விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆராய்ச்சிகளை அதன் முடிவுகளையும் அறிவிக்கும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமாம், அதேவேளை உங்களிடம் கேட்க வேண்டும். நாங்கள் நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், நான் அழைப்பை ஏற்படுத்தியவர் கேட்டதால் நாங்கள் அந்த கேள்விக்கு செல்லாமலே விட்டுவிட்டோம். மக்களுடைய ஒத்துழைப்பு பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி கேளுங்க. நிச்சயமாக மக்களுடைய ஒத்துழைப்புகின்றபடி அநேகமான 100க்கு 90% எமது மக்கள் எங்களுக்கு பங்களிப்பை வழங்கியுள்ளனர். மக்களின் பங்களிப்பு இல்லாமல் நிச்சயமாக எங்களுக்கு இந்த நோய் பரவுவதை தடுக்க முடியாது. 100க்கு 90% மக்கள் எமக்கு பங்களிப்பை வழங்கியுள்ளனர். அதே நேரம் 10% செய்யும் சில நடவடிக்கைகளால் எம்மால் இந்த நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது. இந்த 10% இந்நோய் பரவுவதன் மூலம் உள்ள எதிர்வரும் பாதிப்புகளை நிச்சயமாக அவர்கள் புரிந்து எமக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை. சிறப்பு. அதேவேளை நீங்கள் மீண்டும் அந்த வலைத்தள முகவரியை கோரினீர்களானால் மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் எங்களிடம் அதிகப்படியான கோரிக்கைகள் வருகின்றன அந்த வலைத்தள முகவரியை கேட்டு. நிச்சயமாக அந்த இணையதள முகவரி www.e-takshalaava.moe.gov.lk. தக்ஷலாவா என்பதற்கான உச்சரிப்பை நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லி. நிச்சயமா தக்ஷலாவா THAKSALAWA. அதை நான் மீண்டும் அறிய தருகின்றேன். www.e-takshalaava.moe.gov.lk என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் சென்று உங்களுடைய மாதிரி வினாத்தாள்களை பார்வையிடலாம். ஆமாம், மிகவும் பயனுள்ள ஒரு குறிப்பாக இருக்கும். ஏனென்றால் பெற்றோருக்கு மாணவர்களை வீட்டில் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டில் கட்டுப்படுத்தி வைத்திருப்பது என்பதே மிகவும் சிரமமான ஒரு நடைமுறை சிக்கலாக இருக்கின்றது. அது உண்மையிலும் கஷ்டமான ஒரு விடயம்தான். ஏனென்றால் வெளியில் கூட அவர்களை அழைத்து செல்ல முடியாத ஒரு நிலையில். ஆனால் அனைத்தும் எங்களுடைய நன்மைக்காக. ஆகவே இந்த வலைத்தள முகவரி ஊடாக சென்று நீங்கள் அந்த மாதிரி வினாத்தாள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை டாக்டர், உங்களிடம் கேட்க வேண்டும், சிகிச்சை முறைகள் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இலங்கையில் இது தொடர்பான சிகிச்சை முறைகள் அவை எவ்வாறு இடம்பெற்று கொண்டிருக்கின்றன, அதற்காக வைத்தியர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரத்யேக அந்த அர்ப்பணிப்புகள், அதை தொடர்பான உங்களுடைய கருத்தை கூறுங்கள். நீங்கள் அறிந்தது போல
இந்த நோயாளியிலிருந்து ஏற்படும் தொற்று வீத தாக்கம் மிகவும் அதிகமாக இருப்பதனால் இதனாலே மிகவும் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவ சம்பந்தமானவர்கள். ஆகவே இந்த நோயாளியை அவர்கள் பராமரிக்கும் பொழுது அவர்களை பராமரிக்கும் சில முறைகளினால் இந்த உடம்பில் இருக்கும் சுரப்பிகள் காற்றை சென்று அடைவதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நாங்கள் இவர்களுக்கு மூச்சு கஷ்டம் ஏற்படும் பொழுது நாங்கள் நெபுலைஸ் பண்ணுவோம், அதாவது ஆக்சிஜன் கொடுத்து அது மருந்தை நெபுலைஸ் மூலமாக கொடுப்போம். அவ்வாறான முறைகளின் மூலமாகவும் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுப்பதற்கு நாங்கள் கருவிகளை அவருடைய சுவாச குழாய்க்குள் நாங்கள் போடுவதன் போது பலவிதமான சுரப்பிகள் காட்டை சென்று அடைகின்றன. ஆகவே மருத்துவர்கள் அல்லது மருத்துவத்துறை சார்ந்த தாதிமார் மற்றவர்களும் இந்த நோயினால் தாக்கமடையும் வீதம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வெளிநாடுகளில் இந்த நம்பரை எத்தனையோ வைத்தியர்கள் இறந்திருக்கிறார்கள், இன்னும் அதிக மருத்துவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான மருத்துவ ஊழியர்கள் தங்களுடைய பாதுகாப்பை மிகவும் முக்கியமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு இவர்களுக்கு விசேஷ உரைகள் இருக்கிறது. அந்த உரைகளை அணிந்து நாங்கள் பொதுவாக கண்டிருக்கிறோம். இப்போது எல்லாரும் அந்த முக மறைப்பு மாஸ்க் என்ற கவசங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக பயனில் இருக்கும் அந்த மாஸ்க் பொதுவாக இந்த நோய் தொற்றை தடுக்க முடியாது. ஆகவே நாங்கள் பொதுவாக பாவிக்கும் இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் என்று சொல்லுவோம், மருத்துவ ரீதியாக தயாரிக்கப்பட்ட மாஸ்க். அது எங்களுடைய சுரப்புகள் மற்றவர்களுக்கு போகாமல் தடுக்கும் ஒழிய நோய்வாய்ப்பட்ட ஒருவரின் சுரப்புகள் எங்களுக்கு வந்தடைவதை தடுக்க முடியாது. ஆகவே அந்த மாஸ்கிலே உண்மையாக அதிக பயன் இல்லை என்றே கூறலாம். பொதுவாக இவ்வாறான மாஸ்கை சில பேர் இப்பொழுது தாங்களாகவே இந்த மாஸ்கை தயாரித்து அணிந்து கொள்ளுகிறார்கள். வேறு விதமான இண்டஸ்ட்ரியல் மாஸ்க், இவ்வாறான மாஸ்கை அணிந்து செல்வதை நாங்கள் கவனித்திருக்கிறோம். இவ்வாறான மாஸ்கின் மூலமாக இருக்கும் பயன் எங்களுடைய இருமல் துணிக்கைகள் காற்றை அடைவாமல் தடுக்கும். ஆனால் மற்ற ஒருவர் இருமும் பொழுது ஏற்படும் துணிக்கைகள் எங்களுக்கு அடைவதை இவ்வாறான மாஸ்க் தடுக்க முடியாது. சர்ஜிக்கல் மாஸ்க் கூட இவ்வாறான அதுக்கு என்று விசேஷமான ஒரு மாஸ்க் இருக்கிறது. அதை நாங்கள் N95 சொல்லுவோம். இந்த N95 மாஸ்கை மட்டும்தான் இந்த மருத்துவ உத்தியோகத்தர்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் மிகவும் கவனமாக தன்னுடைய முகத்திலே சரியாக பொருத்துவதன் மூலம் மட்டுமே இந்த தொற்று ஏற்படுத்துவதை நாங்கள் தடுத்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு உடல் முழு கவசமும் அணிய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் சிரத்தையாக செய்ய வேண்டும். சில பேர் அதை ஒரு மிகவும் சாதாரணமாக எடுக்கிறார்கள். ஏன்னா மருத்துவர்களுக்கு நோயாளிகளை கவனித்து மிகவும் அது பரிச்சயமான ஒரு விஷயம். ஆகவே அவர்கள் இந்த நோய் ஒரு வித்தியாசமானது என்பதை கவனத்தில் கொள்ளுவது இல்லை. ஆகவே நான் மருத்துவத்துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நான் கூறும் அறிமுறைதான், உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். உறுதிப்படுத்தி கொண்டு நோயாளிக்கு வேண்டிய எல்லா சிகிச்சைகளையும் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அது ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் என்பதை நான் கூறுவேன். நோயாளியுடன் நாங்கள் இன்னொருவர் தொடர்பு கொண்டால் நாங்கள் சில வேளையிலே சர்ஜிக்கல் மாஸ்கை போட்டுக்கொண்டு நாங்கள் எங்களை பாதுகாத்து விட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையில். அழைப்பில் ஒருவர் இருக்கின்றார், இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக கலந்துரையாடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? மேடம், நான் பாலமிலிருந்து ரிஃபாஸ். உங்களோட கேள்வியை சொல்லுங்க. என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த கொரோனா வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்காக வேண்டி நம்ம வெளியில எங்க இருந்தோ வேற எங்க இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது எங்களோட கையை சவுக்காரம் மட்டும் இல்ல அல்கோஹால் போட்ட கழுவு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குதானே? ஆமா. என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த வைரஸ் நகர்வடையக்கூடியதா? அதாவது நம்ம கையில இருக்குன்னு சொன்னா, அந்த கையில நம்ம கொரோனா வைரஸ் பட்டிருக்கேன்னு சொன்னா, இந்த கையில இருந்து நம்ம உடல்ல இருக்கிற வேற பகுதிகளுக்கு இது உயிரோட்டம் இருக்கிறது, அதை நகர்வடைந்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படி ஒரு வேளை இது நகர்வடைந்து வேற உறுப்புக்குள்ள போயிருந்தா கையை மட்டும் கழுவுறதால எந்த வெற்றி தன்மையும் இல்லையே? இல்லை, அது நகர்வடையும் தன்மையுள்ள உயிருள்ள துணிக்கை இல்லை. இது ஒரு உண்மையாகவே வைரஸ் என்பது ஒரு உயிருள்ள துணிக்கை அல்ல. அது எங்களுடைய உடலை சேர்ந்து எங்களுடைய உடலிலே இருக்கும் கலங்களை
தன்னுடைய உடம்பாக மாற்றிக்கொள்கிறது. ஆகவே அது துணிக்கையாக இருக்கும் பொழுது அது நகர்வடைய முடியாது. அது என்ன செய்யும் என்றால் அந்த நீர்த்துளி சிறு நீர்த்துணிக்கைகளிலே அது படிந்திருக்கும். ஆகவே கையை நாங்கள் மிகவும் முக்கியமாக கழுவிக்கொள்ளலாம். ஆனால் நான் உங்களுக்கு குறிக்கக்கூடிய அறிவுரை தான், பொதுவாக நாங்கள் கையை சும்மா வைத்திருக்க மாட்டோம். எங்களுடைய உடுப்புகள்லேயோ அல்லது எங்களுடைய மற்ற பாகங்கள்லே பொதுவாக நாங்கள் தொட்டுக்கொள்வோம். அது எங்களுடைய சாதாரணமான ஒரு பழக்கம். ஆகவே கையை மட்டும் கழுவாமல் நீங்கள் ஒரு சந்தேகத்துக்குரிய இடத்துக்கு ஒரு சன நெருக்கடியான இடத்திற்கோ அல்லது ஒரு நீங்கள் கடைக்கு போகிறீர்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கு போகும்பொழுது கையை முதல் சர்க்காரம் போட்டு கழுவி விட்டு உங்களுடைய உடையை மாற்றி நீங்கள் உங்களுடைய உடம்பை குளித்து கொள்வதனால் நீங்கள் இந்த நோய் தொற்றை மிகவும் குறைத்து கொள்ளக்கூடும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் அணியும் செருப்பு பொதுவாக ஒருவர் இருமும் பொழுது அந்த துணிக்கை எங்களுடைய பாதாணிகளிலே படியக்கூடும். ஆகவே நாங்கள் பாதாணிகளுடன் வீட்டுக்குள் போவதால் அந்த வைரஸை நாங்கள் வீட்டுக்குள் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். பிறகு நாங்கள் கையால் அந்த பாதாணியை கலட்டி வைக்கும் பொழுது அந்த பாதாணிகளில் இருக்கும் துணிக்கைகள் எங்களுடைய கையை வந்து அடையக்கூடும். ஆகவே இது மிகவும் முக்கியம் வைத்தியசாலைக்கு போபவர்கள். நாங்கள் வைத்தியசாலைக்கு போகும் பொழுது இந்த தொற்று அதிகம் வாய்ப்பு இருக்கிறதுனால் வைத்தியசாலைக்கு போய் வீடு வரும் பொழுது இந்த மிகவும் சுகாதார பழக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கூறுகின்ற போதுதான் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். என்னவென்றால் இத்தாலியை பொறுத்தவரையில் நான் ஏலவே கூறியிருந்தேன், கிட்டத்தட்ட உயிரிழப்புகள் 5000 தொட்டுவிட்டன என்பதாக. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்ற விடயம், அங்கும் இவ்வாறு ஊரடங்கு அனைத்துமே பிறப்பிக்கப்பட்டிருந்தது, மக்களுடைய நடமாட்டம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அங்கு இடம்பெற்ற மிக முக்கியமான தவறுகளில் ஒன்று, அந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட வேளையில் மக்கள் அதனுடைய தாற்பயம் புரியாமல் மிகவும் அதிகமாக பொது இடங்களுக்கு அல்லது வெளிநடப்பு செய்ய ஆரம்பித்தமையும், அடுத்தது தங்களுடைய பாதணிகளை வீட்டிற்குள் அப்படியே அனுமதித்துக் கொண்டமையும். ஏனென்றால் எங்களுடைய பண்பாடு வீட்டோடு நாங்கள் எங்களுடைய பாதணிகளை கலற்றி வைத்துவிட்டு செல்வது. ஆனால் சில இடங்களில் நாங்கள் ஏதேனும் வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் கூட வீட்டிற்குள் பாதணியோடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலை இத்தாலியில் இப்படியான ஒரு மோசமான துயரத்துக்கு இட்டுச் செல்வதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கம். ஆகவே இப்போது வைத்தியர் கூறுகின்ற போதுதான் உங்களுக்கு அதை மீண்டும் அறிவுறுத்த நினைத்தேன். வீட்டிற்குள் உங்களுடைய பாதணிகள், வெளியில் நீங்கள் சென்று வந்த பின் எக்காரணம் கொண்டு உங்கள் பாதணிகளை வீட்டிற்குள் அனுமதிக்காதீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றோம். மோசமான விளைவுகளை நாங்கள் பார்க்கவே கூடாது என்பதுதான் எங்களுடைய அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அடுத்த கேள்விக்கு அப்படியே நகர்வதானால், நாளை காலை 6 மணிக்கு பிற்பாடு கொழும்பு உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களை தவிர ஏனைய பிரதேசங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட இருக்கின்றது. அதேவேளை மதியம் 2 மணிக்கு பின்னர் மீண்டும் அந்த ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. ஆகவே இப்படியான காலகட்டத்தில் நாங்கள் ஏதேனும் ஒரு தேவைக்காக வெளியில் செல்கின்ற போது மருத்துவ ரீதியாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்னவாக இருக்கின்றன, அதை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த கடையிலே பொருட்கள் வாங்குவதை நாங்கள் கலந்தாலோசித்து விட்டோம். நான் கூறக்கூடிய அறிவுரை, பலர் தங்களுடைய மருந்துகளை வாங்க வேண்டும்னு சொல்லி ஃபார்மசி தேடி போகிறார்கள். ஆகவே நீங்கள் ஃபார்மசிக்கு போகலாம், உங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கலாம். ஆனால் சன நெருக்கடியை நீங்கள் எவ்வாறாக குறைத்து கொள்ளாது எங்களுடைய பலரின் சேர்ந்த ஒத்துழைப்பு. நாங்கள் முண்டியடிக்க தேவையில்லை. நாங்கள் தள்ளி தள்ளி நின்று எங்களுடைய டேர்ன் வரும் பொழுது நாங்கள் போய் எங்களுடைய மருந்தை வாங்கிக் கொள்வோம். நாங்கள் முண்டியடித்து கொண்டு ஒருவரோடு ஒருவர் கிட்ட நிற்பது எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் இல்லை. ஆகவே அந்த நெருக்கடியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தவிர்த்து கொள்ளலாம். இரண்டாவது விஷயம், வைத்தியசாலைகளுக்கு போவது. அவசர தேவை இருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய வைத்தியசாலைக்கு போக வேண்டும். இந்த காலத்திலே மருந்து இல்லை என்று சொல்லி நீங்கள் சாதாரணமாக எடுக்கும் மருந்துகளை தவிர்த்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உதாரணமாக ஒரு நீரிழிவு நோயாளி இன்சுலின் போடுவதாக இருந்தால் இந்த நாட்களிலே இன்சுலின் தேவையான அளவு வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இன்சுலின் இல்லை, நான் இன்சுலின் போட முடியாது என்ற ஒரு கட்டத்தை நீங்கள் அடையக்கூடாது. ஆகவே இதற்குரிய முயற்சியை நீங்கள் இந்த கர்ஃப்யூ தளர்த்தும் நேரங்களில் நீங்கள் கட்டாயம் அதை செய்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவேன். சாதாரணமாக நீங்கள் பாவிக்கும் எல்லா மருந்தையும் பாவியுங்கள். விசேஷமாக பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, தங்களுடைய உயர்குருதி அழுத்தத்துக்கு பாவிக்கும் சில மருந்துகள் இந்த நோயை கடுமையாக்க கூடுமா
என்று சொல்லி பொதுவாக வலைத்தளங்களுக்கு போய் இதை பற்றி வாசிப்பவர்களுக்கு இவ்வாறான ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக இந்த 2 குரூப் நோய்க்கு உயர் குருதிக்குரிய மருந்துகள் நாங்கள் சொல்லுவோம் ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அல்லது ஏஆர்பி பிளாக்கர்ஸ் என்று சொல்லி பொதுவாக உதாரணமாக கூறினால் கேப்டப்ரில், இனலாப்ரில் அல்லது லொசாட்டன், இவ்வாறான எபசாட்டன் என்ற அந்த குரூப்பை சேர்ந்த மருந்துகள் இந்த கோவிட்-19 வருத்தத்தை கூட்டிவிடுமா என்று சொல்லி பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் சிலர் அந்த மருந்தை எடுக்காமல் விடுகிறார்கள். அவ்வாறான ஒரு சந்தேகம் இல்லை. நீங்கள் அந்த மருந்தை நீங்கள் பாவிப்பவரானால் நிச்சயம் அதை தொடர்ந்து பாவிக்கலாம். இது பல ஆராய்ச்சிகளின் மூலம் இவர்கள் சொல்லுகிறார்கள். அதை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்கள் நிச்சயமாக அதை தொடர்ந்து பாவிக்கலாம். மருந்துகளை வாங்கிக் கொள்ளுங்கள், தேவையான அளவு ஸ்டாக்கை வைத்திருங்கள், தினமும் பாவிக்கும் மருந்துகளை பாவியுங்கள். அனாவசியமாக வைத்தியசாலைக்கு போவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சிறப்பு. அதேவேளை மகேஸ்வரி அம்மணி, உங்களிடம் கேட்க வேண்டும். நாங்கள் பொதுவாக பாடசாலை கல்வி பற்றி நிறையவே பேசியிருந்தோம். அவர்களுக்கான தீர்வுகளையும் நாங்கள் ஏறக்குறைய வழங்கிவிட்டோம். ஆனால் இந்த பல்கலைக்கழகங்களாகட்டும், கல்வியற் கல்லூரிகள், அனைத்து விதமான கல்வி செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டு தான் இருக்கின்றன. ஆகவே அவர்களுடைய செயற்பாடுகள் ஈவன் தனியார் பல்கலைக்கழகங்கள் கூட நிறுத்தப்பட்டு தான் இருக்கின்றன. அந்த கல்வி செயற்பாடுகளினுடைய நிலை எப்படியாக இருக்க போகின்றது, அதை பற்றி கூறுங்கள். ஆமாம், தற்போது எமது கல்வியற் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. இந்த வேளையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய பரீட்சைகள் அனைத்தும் தற்போதைய நிலவரம் வரை எப்பரீட்சையும் பிற்போடுவதாக நாம் அறிவிக்கப்படவில்லை. எதிர்வரும் காலங்களில் அதன் தேவைக்கேற்ப சில வேளைகளில் பிற்போடலாம். அதேவேளை பொதுவாகவே இந்த பிள்ளைகளை வீட்டில் வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. அதேவேளை ஒரு உளவியல் ரீதியான வழிகாட்டல் என்பது பெற்றோருக்கு அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அவர்களை எந்த ஒரு இடத்திற்கும் அழைத்து செல்ல முடியாத கட்டத்தில் எப்படி கையாள்வது என்பது. ஆகவே அது பற்றியதான் உங்களுடைய கருத்து, அபிப்பிராயங்கள், அதை முன்வையுங்கள். நிச்சயமாக நாம் அண்மையில் பார்த்திருந்தோம், உலக சுகாதார மையத்தின் அதிபர் எமக்கு ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தார். அதாவது தற்காலத்தில் மாணவர்கள் வீட்டிற்குள்ளே வெளியிலே சென்று விளையாட முடியாமல், அயலவர்களுடன் சேர்ந்து கலந்து உரையாட முடியாமல் பல வழிகளிலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கின்றன. இது சில வேளைகளில் மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக அமைகின்றது. இந்த வகையில் எமது கல்வி அமைச்சர் கௌரவ டலஸ் அழகப்பெருமா அவர்கள் சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை ஊடகங்களின் பிரதானிகளை அழைத்து அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதாவது மாணவர்கள் தற்போது வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பதால் அவர்களுக்காக ஒரு செயற்திறன் மிக்க ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கூடாக கட்டுப்படுத்தி அவர்களோட செயற்பாடுகளை நாம் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்யுமாறு ஊடகங்களின் பிரதானிகளுக்கு ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். நான் நினைக்கின்றேன் அதை பற்றி ஊடக பிரதானிகள் கலந்துரையாடி அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் என்று நினைக்கின்றேன். இதனூடாக நிச்சயமாக மாணவர்களை, பெற்றோர்களுக்கு ஒரு நிலைப்படுத்தி அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் என்று நினைக்கின்றோம். ஆமாம், பொதுவாகவே எங்களுடைய அலைவரிசையையும் பார்க்க போனால் வசந்தம் தொலைக்காட்சியும் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை நாங்கள் முழுமையாக மாற்றி இருக்கின்றோம். ஏனென்றால் வெறுமினை கேளிக்கை இதுவரை இருந்த எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முற்றிலுமாக மாற்றி வீட்டில் தங்கி இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்காகவும் அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படியானவர்கள் இருப்பார்கள் என்பதை கருத்திற்கொண்டு அதற்கேற்ப நாங்கள் நிகழ்ச்சிகளை மாற்றி இருக்கின்றோம். அந்த வகையில் அதில் ஒரு முயற்சியாகத்தான் காலை வேளையில் சிறுவர்களுக்கான திரைப்படங்கள் இப்படியானவற்றையும் நாங்கள் ஒளிபரப்ப ஆரம்பித்திருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இவ்வாறான
விசேட கலந்துரையாடல்கள், உங்களை விழிப்புணர்வூட்டக்கூடிய கலந்துரையாடல்கள் என்று அனைத்து விதமான பங்களிப்பையும் ஒரு அரச தொலைக்காட்சி என்ற வகையில் நாங்களும் பொறுப்புடைமையோடு வழங்கி கொண்டே இருக்கின்றோம். வைத்தியர், உங்களிடம் கேட்க வேண்டிய மற்றும் ஒரு கேள்வி, பொதுவாக ஏனைய நோய்கள் இருப்பவர்கள், பிரத்யேகமாக தங்களுக்கென்று ஏதேனும் நோய்கள், நீங்களே கூறுகின்றீர்கள் இப்போது நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இப்படியானவர்கள், அதேவேளை குழந்தைகள், கை குழந்தைகளை வீட்டில் வைத்திருப்பவர்கள் அல்லது குழந்தைகளுக்கென்று சில பிரத்யேகமான வருத்தங்கள் இருப்பவர்கள், இப்படியானவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படுகின்ற போது அது அவர்களை எப்படி பாதிக்குமா அல்லது அதற்கும் அவர்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் எது விதமான தொடர்பும் இல்லாமல் இந்த நோயை அவர்களால் இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்குமா? அதை பற்றி கூறுங்கள். எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்னு சொல்லுவோம். அதாவது 2 மிகவும் வயது முதிர்ந்தவர்களும் மிகவும் வயதில் இளமையானவர்களையும் இந்த நோய் கூடிய வீரியத்துடன் பாதிக்கக்கூடும். ஆகவே கைக்குழந்தைகள் இந்த நோயினால் பாதிக்கப்படுவது சிறுவர்களும் பார்க்க கூடுதலாக இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் கைக்குழந்தைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருக்கும் மற்ற வயது முதிர்ந்தவர்கள், மற்ற நோய்கள் உள்ளவர்களை நாங்கள் சிரத்தையுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதேவேளை இந்த கடைகளில் உணவு உண்பது, உணவகங்களில் உணவு, ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில தரப்பினர் இன்னமும் உணவகங்களில் உணவை நம்பி இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியானவர்களுக்கு இந்த உணவினுடைய நிலை எப்படி இருக்கின்றது, கடைகளில் உணவை பெற்றுக்கொள்வது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கின்றது என்பது பற்றி பேசலாம். அதற்கு முன்பாக நேரத்தை ஒரு முறை சரிபார்த்து விட்டு எங்கேயும் எப்போதும் எல்லாமே H4G. இப்பொழுது மிக பிரம்மாண்டமாய் உங்கள் அருகில். நேரத்தை சரிபார்த்துவிட்டு மீண்டும் இணைந்து இருக்கின்றோம். நாங்கள் கடைகளில் உணவுகளை பெறுபவர்கள் அது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்கும் அது பற்றியதாக உங்களிடம் கேட்டிருந்தேன் டாக்டர். அது பற்றி உங்களுடைய நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது இந்த நோய் சுவாசப்பையினால் தொற்றும், அதாவது சுவாசத்தினால் தொற்றும் ஒரு நோய், உணவினால் தொற்றும் நோய் அல்ல. பொதுவாக உணவு உண்பதனால் இந்த நோய் தொட்டாது. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கிறது, இது நாங்கள் மாமிசம், அதாவது சிக்கன் அல்லது மீன் அவ்வாறான உணவுகளை உண்ணுவதனால் இந்த நோய் ஏற்பட்டு இருக்க கூடுமா? ஆனாலும் உதாரணமாக உணவை தயாரிப்பவர் அல்லது இந்த உணவை கையாளுபவருக்கு இந்த நோய் இருந்திருந்தால் அவர் இந்த உணவை கையாளும் பொழுது அதில் எங்களுக்கு இப்போ டெலிவரி, அதாவது நாங்கள் சில வேளையிலே உணவை ஆர்டர் பண்ணி வீட்டிலே எடுத்து சாப்பிட்ற ஒரு நிலைமையிலே அந்த உணவை கொண்டு வந்து தருபவருக்கு சில வேளையில் இந்த நோய் இருந்தால் அது தொட்டக்கூடும். ஆனாலும் இந்த நாட்டிலே பலருக்கு தாங்களாக சமைத்து சாப்பிடும் சௌகரியம் இல்லாதபடியினால் நான் அதை சொல்லுவேன், இது உணவினால் தொற்றும் நோய் அல்ல, உணவை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். அதேவேளை மற்றொரு சந்தேகம் இருக்கின்றது. நீங்கள் ஏலவே கூறுகின்ற போது கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற போது ஓடும் தண்ணீரில் கைகளை கழுவ கூறியிருந்தீர்கள். ஓடுகின்ற தண்ணீரில் இவ்வாறான நீர்த்துணிக்கைகள் சேர்ந்து அதில் தங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையா மணி? பொதுவாக இது எங்களுடைய கையில் இருக்கிற வைரஸ் தான். தண்ணியில் இந்த வைரஸ் வந்து எங்களுடைய உடம்பை சேராது. ஆகவே நாங்கள் கையை கழுவும் பொழுது கழுவக்கூடியதாக இருக்கும். தங்கி நிற்கக்கூடிய இடங்களில் அது உயிர் வாழ்வதற்கான அல்லது படிந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடுமா? பொதுவாக அதாவது ஒரு மேற்பரப்பிலே இந்த வைரஸ் தாங்கினால் 2-3 நாட்களுக்கு அது உயிருடன் இருப்பதற்கு, அதாவது அது தொற்றக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொதுவாக நாங்கள் பாவிக்கும் சிங்க், அதாவது கையை கழுவோம், நாங்கள் பொதுவாரணமாக ஒரு டேப்பிலே கையை கழுவுவோம் என்றால் அது அப்படியே கழுவி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. சரி, அதேவேளை நீங்கள் இருவருமே பெண்களாகவே உங்கள் இருவரிடம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இந்த விடுமுறை காலம், இந்த விடுமுறை காலத்தில் கல்வி தவிர்த்த இதர செயற்பாடுகளுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வழிகாட்டுவது என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அதேவேளை குடும்பத்தினுடைய அந்த முகாமைத்துவம் அதுவும் முக்கியமாக பெண்கள் கைகளில் இன்று அதிக அளவில் தங்கியிருக்கின்றது என்றால் வீட்டில் அனைவருமே இருக்கின்றார்கள், அவர்களுக்கான பிரத்யேகமான ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான சிரத்தை எடுத்து அவர்கள் கவனிக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள் என்று வருகின்ற போது அவர்களுடைய கல்வி தவிர்ந்த அந்த இதர செயற்பாடுகளுக்கு பெற்றோர் எப்படி உதவி செய்ய முடியும்? அவர்கள் எப்படி இந்த பிள்ளைகளோடு நேரத்தை கழித்து அல்லது சின்ன சின்ன விளையாட்டுகளாகட்டும் அல்லது வீட்டில் இருந்தவாறே அவர்களை வழிகாட்டுவதானால் எப்படி அதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? அதை பற்றி கூறுங்கள் அம்மணி. திருமதி மகேஸ்வரி அவர்கள். நிச்சயமாக இந்த காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டம் அமலுக்கு வந்த வேளையில் நிச்சயமாக குடும்பங்களுக்கிடையில்
ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. எமது தற்போதைய காலங்களை பொறுத்தவரை காலத்தில் தாய் தந்தை பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக கூடியிருக்கும் ஒரு செயற்பாடு மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் நிச்சயமா இந்த COVID-19 என்ற இந்த மூலமாக நிச்சயமாக எமது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருவருக்கொரு கிடையில் தங்களது கருத்துக்களை பரிமாறி பிள்ளைகளோடு அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களோடு உரையாடி நிச்சயமாக ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதியாகவும் எமது இலங்கையருக்கு அமைந்துள்ளது. இதை நான் முக்கியமாக கூற வேண்டும். அந்த வகையில் நிச்சயமாக தமது பிள்ளைகள் குடும்பத்தாருடன் இந்த பிள்ளைகளை தமது நேரங்கள் ஒதுக்கி வைத்து அவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அறிவுபூர்வமான ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு விளையாட்டுகளில் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே இருந்து செயற்படுவதாக நாம் உதாரணமாக செஸ் போன்ற விளையாட்டுக்களை அறிவார்ந்த விளையாட்டுக்கள் அதுகளை சொல்லிக் கொடுத்து அதற்கு நேரத்தை ஒதுக்கி அது மட்டுமல்ல கராம் போன்ற அந்த விளையாட்டுக்கள் மற்றது எமது வீட்டுக்குள்ளே இருந்து செய்யக்கூடிய யோகா என்ற பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் இவ்வாறான ஒரு வினைத்திறன் மிக்க செயற்பாடுகளையும் ஒற்றுமையாக குடும்பத்தாருடன் சேர்ந்து செய்யக்கூடிய காலப்பகுதியாக இது காணப்படுகின்றது. ஆகவே COVID-19க்கு நாம் நன்றி கூறவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நல்லது என்றால் ஒரு நல்லது நடந்திருக்கின்றது. சரி, அதேவேளை இந்த COVID-19 பற்றியதான மற்றொரு அச்சம், இந்த நோய் தொற்று ஏற்பட்டவர் குணமடைந்த பிற்பாடு மீண்டும் அந்த நோய் தொற்றுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பது ஒரு அச்சம். அதேவேளை கர்ப்பிணிகளுக்கு வயிற்றில் இருக்கிற சிசுவிற்கு பிறக்கும் போதே இந்த தொற்று, ஒருவேளை தாய்க்கு இருந்திருந்தால் பிறக்கும் போதே இந்த தொற்றோடு அந்த குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? இது 2 சந்தேகங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் சர்வதேச அளவில் இவ்வாறான செய்திகள் வலைத்தளங்கள் மூலமாக பரவியதன் காரணம். இதனுடைய உங்களுடைய பதில்? இலங்கையிலே இவ்வாறான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாவிட்டாலும் உலகளாவ ரீதியிலே கர்ப்பிணி தாய்மாருக்கு பிறக்கும் குழந்தையிலே இந்த வைரஸை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லுவோம். தாயிலிருந்து சிசுவுக்கு இந்த வைரஸ் நோய் கிருமி சென்றடைய கூடும். 2வது கேள்விதான் வேற என்ன கேட்டீர்கள்? ஆமாம், ஏற்பட்டவருக்கு மீண்டும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்று. இது ஒரு புதிய நோய், ஆகவே எங்களுக்கு இதில் பரிச்சயம் குறைவு. பொதுவாக இந்த வைரஸை நாங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த வைரஸ் தன்னுடைய சட்டையை கலட்டுவது போல தன்னுடைய பரம்பரை அலகுகளை மாற்றக்கூடிய ஒரு வைரஸ் அதனாலே தான் இந்த வைரஸ் விலங்குகளிலே இருந்து திடீரென்று தன்னுடைய அமைப்பை, அந்த பாரம்பரிய அலகுகளில் ஏற்பட்டு அமைப்பை மாற்றியதினால் மனுஷருக்கு இந்த நோய் தொற்றக்கூடியதாக இருந்தது. ஆகவே எதிர்காலத்தில் இந்த வைரஸ் என்ன செய்யும் என்பதை இன்னும் விஞ்ஞானிகள் சரியாக கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒன்றுதான், இந்த நோயினால் ஏற்படும் எதிர்ப்பு சக்தி நீடிய காலத்துக்கு இந்த நோயை தடுக்க முடியாது என்ற ஒரு கருத்து பரவலாக விஞ்ஞானிகளுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த நோய் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் ஏற்படக்கூடும் என்ற ஒரு கோளை அவர்கள் கூறுகிறார்கள். அதேவேளை இப்போது பார்த்தால் இப்படியான ஒரு அச்ச நிலை இதுவே மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஏனென்றால் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒட்டுமொத்தமாக நாங்கள் இப்போது அதை குணப்படுத்தி கொண்டாலும் மீண்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதாக. இது ஒரு புது நோய், நீங்கள் கூறியது போன்று அனைவரும் இப்போதுதான் அது தொடர்பாக தேடி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வைத்திய நிபுணராக அல்லது இது தொடர்பான விடயங்களை நீங்கள் அதிக அளவில் உங்களால் இலகுவாக தெரிந்து கொள்ளக்கூடியவர் என்ற அடிப்படையிலும் உங்களிடம் வரக்கூடிய நோயாளிகள் பல்வேறுபட்ட புரிதல்களின் அடிப்படையில் பல சந்தேகங்களை உங்களிடம் கேட்டிருப்பார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் அணுகிய முறையிலும் இறுதியாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்று உங்களுடைய ஒரு கருத்தை நீங்கள் முன்வைப்பதானால் அது என்னவாக இருக்கும் மணி? நான் கூறக்கூடியதுதான், இந்த நோய் உலகளாகிய பல நாடுகளையும் பாதித்திருக்கிறது. பொதுவாக நீங்கள் டெங்கு என்ற நோயை எடுத்தால் பொதுவாக வளர்முக நாடுகளிலே மட்டும் இது ஏற்பட்டது. ஆகவே அதுக்குரிய ஆராய்ச்சிகள்
மிகவும் குறைவாக இருந்தன. ஆனால் இந்த நோயை பொறுத்த மட்டிலே இதற்குரிய ஆராய்ச்சிகள் மிகவும் பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. பல வளர்ந்த நாடுகள் இதற்கு பலவித அந்த பணத்தை செலவழித்து இதற்குரிய ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் கூறக்கூடியது இந்த நோய்க்குரிய வேக்சினை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது எதிர்ப்பு சக்தியை நாங்கள் ஒரு ஊசி மூலம் கொடுத்து இந்த நோயை எதிர்காலத்திலே தடுப்பதற்கு அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நோயை குணமாக்குவதற்கு பலவிதமான சிகிச்சையை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிகவும் எங்களுக்கு பயங்கரத்தை கொடுக்கும் ஒரு நோய் அல்ல. இது இன்னும் ஒரு சிறிய காலத்திலே இதற்குரிய சிகிச்சையை வைத்தியர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த கட்டத்திலே இந்த நோயை நாங்கள் முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சிறப்பு. அதேவேளை உங்களிடம் கேட்க வேண்டும் ஏனென்றால் கல்வி செயற்பாடு என்பது ஒரு முடக்கப்படுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. ஆனால் அதை செய்ததன் மூலமாக இன்று நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றோம். ஏனென்றால் குழந்தைகள் என்று யாரையும் நாங்கள் இதுவரை அவ்வாறு நோய்க்கு தொற்றானவர்கள் என்று இனங்காண முடியாத நிலையாக குறைந்தது 13 வயதில் ஒரு சிறுமி. அதை தாண்டி வேறு எவருக்கும் அவ்வாறான வயது கட்டத்தில் அடையவில்லை நாங்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் கூறுங்கள், ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இந்த சாரம்சமான கருத்து என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இந்த நோய் பரவுவதை தடுப்பதற்காக எமது அரசாங்கம் என்ற ரீதியில் எமது மதிப்பிற்குரிய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்களும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் எமது கல்வி அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு முப்படைகள் அனைவரும் இணைந்து COVID-19 என்ற இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து எமது நாட்டில் பரவுகின்ற இந்த அச்சத்தை நிவர்த்தி செய்வதற்காக பல வழிகளில் நடைமுறைகளை மேற்கொண்டிருந்தனர். அந்த வகையில் எமது நோயாளிகளை தனிமைப்படுத்தி வைப்பதற்காக இன்னும் பல இடங்களை ஸ்தாபித்து கொண்டிருக்கின்றனர். அதே வேளையில் நோயாளிகளை வைத்து பராமரிப்பதற்காக 24 வைத்தியசாலைகள் இலங்கையில் 24 வைத்தியசாலைகளை அனுமதித்து இதற்காக தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களை உருவாக்கி அதற்கான பல உபகரணங்களை அனுமதித்து அதற்கான ஊழியர்களையும் பலர்கள் அனுமதித்து பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். இந்த வகையில் நாம் நிச்சயமாக இவ்வாறான அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து எமது இலங்கை மக்களை பாதுகாப்பதற்காகவும் வேறு நாடுகளை விட எமது நாட்டில் இந்த வைரஸ் தொற்று மிகவும் ஒரு சிறிய அளவில் பரவிக்கொண்டு வருவதை நாம் கண்காணிக்கின்றோம். அந்த அளவில் இந்த வைரஸ் தொற்றை மிகவும் அதிவேகமாக கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இதற்காக நாம் பொதுமக்களை எமது அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பை வழங்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அதேவேளை எமது மாணவர்களுக்காக பல செயற்பாடுகளை நாம் ஆரம்பித்துள்ளோம். நாம் இன்னொன்றை கூற வேண்டும். இப்படியான செயற்பாடுகளை அறிமுகப்படுத்தியும் சென்ற கிழமைகளில் நான் பார்வையிட்டேன், மாணவர்களுக்கு பாடசாலைகள் விடுமுறை வழங்கியுள்ளனர். இதற்காக பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை பிரத்யேக வகுப்புகளுக்காக அழைத்து செல்வதை நாம் அவதானித்தோம். இப்படியான செயற்பாடுகளை கைவிடுத்து வீட்டிலிருந்து மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு பெற்றோர்களிடமும் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். சிறப்பு. ஆமாம், மீண்டும் மீண்டும் நாங்கள் அறிய தருவது அனைத்து விதமான செயற்பாடுகளும் எங்களுடைய நன்மைக்காகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகவே இந்த தொற்று தொடர்பான விழிப்புணர்வை பெற்று இது தொடர்பாக நாங்கள் அதிகப்படியான அச்சம் கொள்ளவும் தேவையில்லை. அதேவேளை தேவைக்கு இல்லாத அளவுக்கு நாங்கள் அசம்பந்தமாகவும் இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் என்ன காரணத்திற்காக இந்த நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் என்ற புரிதல் அவசியம். அதிதி கூறியது போன்று பாடசாலைகள் வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய காரணம் பொது இடங்கள் மாணவர்கள் பலர் சேர்ந்து ஒரு இடத்தில் இருப்பதை தவிர்ப்பது என்பதுதான்.
அப்படிப்பட்ட நிலையில் பிரத்யேக வகுப்பிற்கு அழைத்துச் செல்வது என்பது மிகவும் தவறான ஒரு காரியமாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வி முக்கியம்தான், ஆனால் குறிப்பிட்ட காலம் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த தனிமைப்படுத்தல் என்பதை நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற எங்களுடைய 2 அதிதிகள் தங்களுடைய துறைகள் சார்ந்தும் தங்களுடைய அறிவுக்குட்பட்ட வகையில் மிகவும் அழகாக எளிமையாக எங்கள் அனைவருக்கும் புரியும்படியாக அந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் டாக்டர் திருமதி ஞானி சோமசுந்தரம் அவர்கள், இவர் பொதுநல வைத்திய நிபுணராக சேவையாற்றுகின்றார். அதேவேளை திருமதி மகேஸ்வரி மகிமதாஸ் அவர்கள், இவர் கல்வி அமைச்சரின் செயற்பாட்டு செயலாளராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இங்கு வருகை தந்து எங்களோடு இந்த COVID-19 பற்றிய இந்த விழிப்புணர்வு கலந்துரையாடலில் பங்கேற்ற அந்த 2 அதிதிகளுக்கும் இந்த இடத்தில் நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மணி, நன்றி இருவருக்கும்.